வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லஞ்ச் மெனு வெஜிடபிள் பிரியாணி, வெஜ் மஞ்சூரியன். வெஜிடபிள் பிரியாணி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டுட்டோம். இப்போது நான் வெஜ் மஞ்சூரியன் மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் நான் கேரட் இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே அளவு முட்டைக்கோஸ், அரை கப் அளவுக்கு குடமிளகாய் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிணைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ஏன்னா அந்த நம்ம சேர்த்துருக்கிற காய்கறியிலே தண்ணி நிறைய விடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக, அதாவது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு, ரொம்ப குழ குழன்னு இல்லாமல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வச்சு நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கூடவே காரம் சேர்த்துக்கலாம். நான் இது கூட காரம் சேர்க்கலை. நான் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சூடானதும் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க, இல்லைன்னா மேலே சீக்கிரமாக வெந்து கருகிடும், அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாது. நம்மளுடைய வெஜிடபிள் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அதே ஃப்ரை பேனில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு வெங்காயமும் பாதி குடமிளகாவும் நான் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இது கூடவே நான் ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கேரட் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக. அதே இது கூட சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக லைட்டாக வதங்கினா போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன்.
1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது 3த்தையுமே நான் இப்போ இது கூட சேர்த்து நான் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் அந்த வெஜ் பாலில் வந்து நான் காரம் சேர்க்கலாம்ல, நான் வெறும் மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் இது கூடவே சேர்த்துருங்க. பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃபுல்லாகவே நல்லா கலந்து எடுத்துக்கங்க. இது சாம்பாருக்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. இது நல்லா கலந்து எடுத்துக்கங்க. கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது வந்து சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்முடைய இது லாஸ்ட்டாக வந்து பெப்பர் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா வேணான்றவங்க நீங்கள் சேர்க்க வேண்டாம். பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே நல்லா கலந்துடுச்சு. இது கூடவே இந்த பால்ஸில் நல்லா ஊறிடுச்சு. நம்முடைய வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.